பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம குரூப்பில் பார்க்க போகிற மிஷனரி யாருன்னா, சுவிசேஷத்திற்காக உயிரோடு எரிக்கப்பட்ட கிரஹாம் ஸ்டெயின்ஸ். இவரோட ஸ்டோரியை அழாம சொல்லி முடிப்பேனான்னு தெரியல, ஆனால் இவர் ஸ்டோரியை கேட்டு அழாத ஆளே இல்லை. 1941 வருஷம் ஜனவரி 18 ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாண்டில் பிறந்தாருங்க. இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று முழுவதுமாக ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். 1965 வருஷம் தன்னுடைய 24 வயதில் ஒரிஷாவில் உள்ள மயூர்பஞ்ச் என்ற இடத்துல உள்ள தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்வதற்காகவும் ஆண்டவரை பற்றி அந்த ஏழை பழங்குடி மக்களுக்கு சொல்றதுக்காகவும் இந்தியாவுக்கு மிஷனரியா வந்தார். அங்கே உள்ள தொழுநோயாளிகளுக்கு ஹோம் ஆரம்பித்து ஊழியம் செய்ய ரொம்ப ஆசைப்பட்டார். ஒரிஷாவில் பாரிபாடா என்ற இடத்தில் உள்ள EMSM என்ற ஸ்தாபனத்தோடு இணைஞ்சு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாருங்க. அங்கே தன்னுடைய வருங்கால மனைவியாகிய கிளாடிஸ் என்கிறவர்களை சந்திக்கிறாரு. இவங்க தேர்ச்சி பெற்ற செவிலியருங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ரொம்ப ஆசைப்பட்டவங்க. இருவரோட நோக்கமும் ஒரே நோக்கமா இருந்ததுனால 1983 வருஷம் இருவரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இருவரும் ஒரிஷாவில் வாழும் ஏழை பழங்குடி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் மருத்துவத்தோடு சுவிசேஷத்தையும் பகிர ஆரம்பிச்சாங்க. ஒரிஷால நடந்த தீ விபத்துல 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்கு வாழும் ஏழை மக்களுக்கு அடிப்படை வசதிகள் பற்றியும் சுத்தம் சுகாதாரம் பற்றியும் சத்து குறைபாடு பற்றியும் சொல்லிக் கொடுத்தது இல்லாமல் நாகரிக வாழ்க்கையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தாங்க. சமுதாய நலனின் மீது அக்கறையுள்ள குடும்பமாக இருந்தாங்க. ஆண்டவரோட அன்பையும் சுவிசேஷத்தையும் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. இவர்களுக்கு எஸ்தர் என்கிற ஒரு பெண் குழந்தையும் தீமோத்தேயு பிலிப்பு என்ற 2 ஆண் குழந்தைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். ரொம்ப அழகான ஒரு குடும்பமா கர்த்தருக்கென்று அவர்களுடைய பணியை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருந்தாங்க. பெரிய பொண்ணு எஸ்தர் இவங்க கூட தங்கி படிச்சாங்க. தீமோத்தேயு பிலிப்பு என்கிற 2 குட்டி பசங்களும் ஊட்டியில தங்கி படிச்சாங்க. ஸ்கூலு லீவு விட்டதுனால தன்னுடைய பிள்ளைகளை அழைக்க ஊட்டிக்கு சென்று பிள்ளைகளை பார்த்ததும் கட்டி அணைத்து முத்தமிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பினாரு. தன்னுடைய கிராமமான பாரிபாடா போகிற வழியில் மனோகர்பூர் என்ற இடத்துல கிறிஸ்துவ சமுதாயத்தார் சேர்ந்து ஒரு கேம்ப் ஒன்று நடத்தி ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 குட்டி பசங்களும் அந்த கேம்ப் முடிஞ்சதும் குளிர் அதிகமாக இருந்த காரணத்தினால அன்னைக்கு நைட்டு கார்லேயே தங்கலான்னு முடிவெடுத்தாங்க. ஸ்டெயின்ஸ் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் பரப்புவதை பிடிக்காத சில மதவாத கும்பல் அவரை எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லி திட்டமிட்டாங்க. 50 பேர் கொண்ட கும்பல் கோடாரிகளோடும் பிற ஆயுதங்களோடும் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் கொல்லும்படி அவருடைய வாகனத்தை தாக்கி காரை கொளுத்திட்டாங்க. தூக்கத்திலிருந்து முழிச்ச ஸ்டெயின்ஸும் 2 குட்டி பிள்ளைங்களும் சூடு தாங்க முடியாம கத்தி அழுதாங்க. ஈவு இரக்கமே இல்லாத அந்த கும்பல் இவங்க கத்தினதை பார்த்து சிரிச்சு ரசிச்சாங்க. 2 குழந்தைகளும் அப்பாவை கட்டி பிடிச்சவாறு 3 பேரும் தங்க உயிரை விட்டாங்க. இந்த செய்தியை கேட்ட மனைவி கிளாடிஸும் மகள் எஸ்தரும் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்க. ஒரே ராத்திரியில அன்பான கணவரையும் ஆசையான 2 குழந்தைகளையும் இழந்த வேதனையை வார்த்தையால சொல்லி ஆறுதல் படுத்த முடியாது. ஆற்ற முடியாத துக்கத்திலையும் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாய் கணவரையும் 2 பிள்ளைகளையும் கொன்றவர்களை மன்னிக்கிறேன் என்று பகிரங்கமா அறிக்கையிட்டாங்க. இதை கேட்ட மீடியாவும் பத்திரிகையாளரும் வாயடிச்சு போயிட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தை ஒரே இரவில் நிர்மூலமாக்கியவர்களை மன்னித்த கிளாடிஸ் அவர்களிடமிருந்து நாமும் மன்னிக்கிற குணத்தை கற்றுக்கொள்வோம். 1999 ஜனவரி 23 கிரஹாமும் அவருடைய 2 குழந்தைகளும் எரிக்கப்பட்ட தினம் கருப்பு தினமா அறிக்கையிட்டாலும் நம்முடைய பார்வையில எப்பொழுதும் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அழகான குடும்பத்தை மிஷனரியாக தந்த கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம்.
கிளாடிஸ் அவர்களுக்காகவும் மகள் எஸ்தருக்காகவும் தினமும் நாம் ஜெபிப்போம்.